அது ஒரு செழுமைமிக்க அழகான கிராமம். அங்க அருண் அப்படின்ற இளைஞன் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தா அவனோட எண்ணமெல்லாம் எல்லாருக்கும் உதவணும், ஒரு நல்ல வேலைக்கு போய் தன்னோட அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும்ன்றதுதான் அவனோட குறிக்கோளாவே இருந்துச்சு. அதே கிராமத்துல அருணோட மாமா குமார், அத்தை மாலதி, அவங்க மகன் ரோஹித் இருந்தாங்க. அவங்க எப்போ யார் கிடப்பாங்க, ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு கஞ்சத்தனமான எண்ணம் கொண்டவங்க. என்ன மாலதி, டீயில இவ்ளோ சக்கரை போட்டிருக்க, டீயை விட சக்கரை தான் அதிகமா இருக்கு. இப்படியே போனா வாரத்துக்கு ஒரு மூட்டை சக்கரை வாங்கணும் போலியே. ஏங்க, நம்ம வீட்டுல இருக்க சக்கரை கொஞ்சம் கூட குறையல, அப்படியேதான் இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டு தேவி கிட்ட வாங்கின, நேத்து சித்ரா வீட்டுல சக்கரை வாங்கின, நாளைக்கு வேற யாரு வீட்டுலயாச்சும் வாங்க வேண்டியிருந்தா? அப்படின்னா 3 வேளையுமே சர்க்கரை அதிகமா போட்டு டீ குடிக்கலாமே. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. இங்க அருணுக்கு தபால் வந்திருப்பதா தபால்காரர் அருணை அழைச்சாரு. என்னன்னே விஷயம், எதுக்கு இவ்ளோ அவசரமா கூப்பிட்டீங்க? அப்படி என்னதான் தபால் வந்திருக்கு? சீக்கிரம் சொல்லுங்கன்னா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அடே அருணு, நீ இவ்ளோ நாள் கனவோட காத்துக்கிட்டு இருந்தியே, ஆபீஸ் உத்தியோகம் அது உனக்கு கிடைச்சிடுச்சுடா. அடுத்த வாரத்துல இருந்து நீ வேலைக்கு போகலாம். தபால்கார அண்ணன் அப்படி சொன்னதும் அருண் மகிழ்ச்சியில உறைஞ்ச போய் நின்னா. அவங்க கண்ணுல கனவோட நம்ம வாழ்க்கை மாற போகுதுன்ற ஏக்கத்தோட தான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மூச்சு வாங்க ஓடினா. எப்பா இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, இவ்ளோ நாளா கனவோட காத்துக்கிட்டு இருந்தேனே, ஆபீஸ் உத்தியோகம் அது இப்போ எனக்கு கிடைச்சிருக்குமா. இது உன்னோட கஷ்டத்துக்கு கிடைச்ச வெற்றிப்பா. இத சரியான முறையில பயன்படுத்திக்கோ. சரிம்மா, நான் நம்ம சொந்தக்காரங்களை வரவழைச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு இருக்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு அவங்கள பத்தி தெரியாதுப்பா. யார நம்பினாலும் அவங்கள மட்டும் நம்பாத. நீ பெரியவனாகிட்ட, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். இருந்தாலும் நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க மாமாவும் அத்தையையும் தவிர வேற யாருமா இருக்கா? அவங்களையும் எப்படி மறக்கிறது? நாளைக்கு ஏதாவது உதவினா அவங்க தானே நமக்கு பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு மறுநாளே அருண் அவனோட மாமா வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ட சந்தோஷமா போனா. அடடே வாப்பா. அருணு, என்ன விஷயம்? ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன அத்தை கிட்ட கொடுத்துட்டு போப்பா. அட அது இல்ல மாமா, எனக்கு நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணல. ஆபீஸ் உத்தியோகம் அது கிடைச்சிடுச்சு. அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு போகணும். அது சொல்லதா வந்து அப்படியே நாளைக்கு உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன விருந்து ஒண்ணு வைக்க போற, அதை உங்ககிட்ட சொல்லி உங்களை அதுக்கு வரவழைக்கலான்னு தான் வந்த. ரொம்ப நல்ல விஷயம்பா. கண்டிப்பா நாங்க நாளைக்கு வந்துட்டோம். மாமா, நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப, குடும்பத்தோட வந்துடணும். அப்படி சொல்லிட்டு அருண் அங்கிருந்து போனா. பிறகு குமார், மாலதி 2 பேரும் பொறாமையோடையும் கெட்ட எண்ணத்தோடையும் இப்படி பேசிக்கிட்டாங்க. பாத்தியா மாலதி, அப்ப இல்லாத புள்ள இவளா எப்படி வாழ்க்கையில மேல வரப்போறான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா, எப்படி திறமையா இவ்ளோ பெரிய வேலை வாங்கி இருக்கா. பாத்தியா, நமக்குந்தா ஒண்ணு பிறந்திருக்கே, தின்னுட்டு ஊர் சுத்ததா லாயக்கு. சரி விடுங்க, அவனால ஏன் நம்ம புள்ளைய திட்டுருங்க? இவனும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம விருந்துக்கு போயிட்டு வரலாம். நமக்கு நாளைக்கு சமைக்கிற செலவு மிச்சம்தானே. அட எப்படி சரியா சொன்ன. நானும் அதேதான் நினைச்ச. நாளைக்கு போயிட்டு நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு அவ வாங்குற சம்பளத்துல பாதி மாசம் நமக்கு செலவு செய்யறது போல பண்ணிட்டு வந்துருவோம். அடுத்த நாள் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே குமார் அவங்க குடும்பத்தோட அருண் வீட்டுக்கு வந்தாரு. என்னக்கா எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ உடம்பு பரவாயில்லையா? அப்படி அருண் அம்மா பார்த்து குமார் கேட்டுட்டு உடனே இப்படி கேட்டா. சரிப்பா, அருண் சாப்பாடுல ரெடி ஆகிடுச்சா? எப்ப சாப்பிடுறது? சாப்பாடுலாம் தயாராதான் மாமா இருக்கு. நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். பிறகு குமார், மாலதி, ரோஹித் 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு போனாங்க. உள்ள போனா தடபுடலான விருந்து. சிக்கன் ரைஸ், சிக்கன் 65 பீட்சா, பர்கர், தந்தூரின்னு இவ்ளோ இருந்ததை பார்த்ததும் 3 பேரும் வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ குமார் சாப்பிட்டுக்கிட்டே இப்படி சொன்னாரு. சாப்பாடு நல்லா இருக்கு அருண். இவ்வளவு செலவு பண்ணிருக்க. நீ இப்படி பணத்தை வீணாக்குறது நல்லது இல்ல. சேமிக்க கத்துக்கோ, நாளைக்கு தேவைப்படும். பிறகு குமார் சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போ மாலதி இப்படி சொன்னா. ஆமாம், இவ்வளவு டிஷ் எல்லாம் தேவையா? சிம்பிளா இருந்தா போதும் இல்லையா? பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதானே, அத கவனமா செலவு பண்ணணும். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவும் தெரியாத அருண் இப்படி சொன்னா. நீங்க சொல்றது சரிதா. ஆனா வாழ்க்கையில பணம் மட்டும் இல்ல, உறவுகளும் முக்கியம்தானே நம்மளை சந்தோஷப்படுத்துறது. இந்த மாதிரி சந்திப்புகள் தான். நான் உங்களோட இருக்க இந்த நேரத்தை ரசிக்கிற, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் அருணோட கம்பெனி ஓனர் அருணை வர சொன்னாரு. என்ன சார் ஆச்சு? என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? அது ஒன்னும் இல்ல அருண், உங்க கணக்குல 10,000 ரூபாய் குறையுது, அதை இன்ஃபார்ம் பண்ணதா வர சொன்னேன். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல சார். இந்த பணம் எப்படி குறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல.
நான் தான் நேத்தே கணக்கு கரெக்டா ஒப்படைச்சிட்டேனே. இப்போ குறைஞ்சா நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? நீங்க எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா உங்க கணக்குல குறைஞ்ச அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அருண். அந்த பணத்தை கட்டுனாதவங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் போடுவோம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு புரியாத. எப்படி அந்த பணத்தை கட்ட போறோம்ன்ற எண்ணத்துல ஊர்ல தன்னோட நண்பர்கள் கிட்டயும் ஆபீஸ் நண்பர்கள் கிட்டயும் கடனா 10,000 ரூபாய் கேட்டு பார்த்தா எல்லாரும் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அருண் மனசொடைஞ்சு உட்கார்ந்தா அப்போதான் தன்னோட மாமாவான குமார் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு நினைச்சா உடனே குமார் வீட்டுக்கு அருண் கிளம்பி போனா. பிறகு குமாரை பார்த்த அருண் தயக்கமான குரல்ல இப்படி கேட்டா, மாமா, ஒரு பிரச்சனை, கொஞ்சம் 10,000 ரூபாய் பணம் வேணும். அந்த காசை கம்பெனியில கட்டிட்டா உடனே சம்பளம் போட்டுவாங்க. வாங்கி சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்டுற. அச்சச்சோ, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதாபா? இப்போதான் உங்க அத்தை சீட்டு பணம் கட்டிட்டு வந்தா என்கிட்ட வேற பணம் இல்லையே. குமார் கிட்ட அருண் கேட்ட தொகையை விட அதிகமாவே இருந்துச்சு. இருந்தாலும் தர்றதுக்கு மனமில்லாம இல்லைன்னு சொல்லி அருணை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க பணம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றத உணர்ந்த அருண் சோகமா ரோட்ல நடந்து வீட்டுக்கு போனா. அப்ப அவனோட பழைய நண்பனான யாஷிக ரோட்ல பார்த்தா. ஏய் அருண், எப்பட்றா இருக்க பார்த்தே? ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா சோகமா இருக்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா. அருண் நடந்ததை எல்லாத்தையும் அவன் நண்பங்கிட்ட சொன்னா. இவ்ளோதானாடா விஷயம்? இதுக்கா நீ சோகமா இருந்த அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்டா. நீ எப்போ சம்பளம் வாங்குறியோ அப்ப கொடுத்தாலே போதும். அவன் நண்பன் தந்த பணத்தை வாங்கி ஓனர் கிட்ட கொடுத்த அருண் நம்பிக்கை இல்லாத இடத்துல வேலை பார்க்க மாட்டேன்னு சம்பளம் வாங்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு எப்பவுமே அதிகம் பேசாத குமாரோட பையன் ரோஹித் இப்படி சொன்னா. அப்பா, நீங்க எப்பவுமே என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க இல்ல? அது போலதானே நீங்களும் அருண் அண்ணன் பண்ணதையெல்லாம் மறந்துட்டு அவர் ஒரு உதவின்னு கேட்டு வந்தும் பண்ண மறுத்திட்டீங்களேப்பா. நீங்க பண்ண துரோகத்துக்கு என்னப்பா பதில் சொல்ல போறீங்க? இப்படி தன்னை எகுத்து கூட பேசாத பையனே இப்படி சொல்றத கேட்டு குமாரும் மாலதியும் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. அருண் என்ன மன்னிச்சிடுப்பா. நீ அன்னைக்கு பணம் கேட்டு வந்தப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சு. ஆனா நாத உனக்கு தராம விட்டுட்ட, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரியும் மாமா. அதுக்கு என்ன பரவாயில்ல, விடுங்க. இப்போ தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். இனிமேலாவது நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி சொல்லி எல்லோரும் அன்னையில இருந்து மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டும் சந்தோஷமா இருந்தாங்க.